இந்த நாள்லையும் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரையும் அவருடைய கரங்களிலே ஒரு முத்திரையிடப்பட்ட ஒரு புஸ்தகத்தையும் நாம் பார்க்கிறோம். அந்த புஸ்தகத்தினுடைய முத்திரைகளை உடைக்கவும் அதை வாசிக்கவும் யார் பாத்திரவான் என்று சொல்லுகிற வேளையில் அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை தன்னுடைய கையில் என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார். இப்பொழுது 1ஆம் வசனத்தை 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய கையிலே வாங்கின புஸ்தகத்தினுடைய முதலாவது முத்திரையை என்ன செய்கிறார்? உடைக்கிறார். இங்க நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு முத்திரையாக உடைக்க அங்கே பரலோகத்திலே முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. பூமியிலே காரியங்கள் சம்பவிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் முதலாவது முத்திரை என்ன செய்கிறார்? உடைக்கிறார். உடைத்த உடனே பூமியிலே ஒரு காரியம் சம்பவிக்கிறது. அது என்னன்னா, 2ஆம் வசனம் வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இப்போ முதலாம் முத்திரையை உடைத்த உடனே யோவானுடைய தரிசனத்தில் ஒரு வெள்ளை குதிரை வருகிறதை பார்க்கிறார். அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் ஒரு வில்லை பிடித்திருந்தார். அடுத்தபடியாக அவனுக்கு கிரீடம் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. 4ஆவதாக ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் என்ன செய்தான்? புறப்பட்டான். இந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவனை அருமையானவர்களே நாம் பார்க்கும்போது இது அந்தி கிறிஸ்து. இது யாரு? அந்தி கிறிஸ்து. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி என்ன செய்கிறது? துவங்குகிறது. இது வெள்ளை குதிரை என்று சொல்லுகிற வேளையில அது எதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது என்று சொன்னால், அவன் முதலாவதாக சமாதானம் பண்ணுகிறவனாக அவன் இந்த உலகத்திலே முதலாவது எழும்புவான். இப்போ ஐக்கிய நாடு சபைன்னா ஐக்கிய நாடு சபை எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது? சமாதானம் பண்ணுகிற ஒரு சபை என்று சொல்லுகிறார்கள். அதே போல உலக நாடுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவனாக, அவைகள் எல்லாவற்றுக்கும் நான் அரசியல் சமாதானம், யுத்தமில்லாத சமாதானம், இப்படி எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி முதலாவது அவன் என்ன செய்வான்? எழும்புவான். அதான் அவனுடைய குதிரை என்னது? வெள்ளை குதிரை. 2வது அவன் வில்லை பிடித்திருந்தான் போட்டிருக்குது. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், ஆனா அம்பு இல்லை அவன்கிட்ட. என்ன இல்லை? அம்பு இல்லை. இதனால என்ன? ஆரம்பத்தில் அவன் யுத்தம் இல்லாமலேயே அநேக நாடுகளை தன்னோடு கூட என்ன செய்வான்? சேர்த்து கொள்வான். அடுத்து கிரீடம் கொடுக்கப்பட்டது. கிரீடம் என்பது ஆட்சி. அவனுக்கு எல்லா தேசங்களும் சேர்ந்து அவனை தலைவனாக கிரீடமாக என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்தபடியாக அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் என்ன செய்தான்? புறப்பட்டான். அநேக தேசங்களை அவன் ஜெயித்து தன்னுடைய ஆட்சிக்கு கீழாக அவன் என்ன செய்வான்? கொண்டு வருவான். இந்த உலகத்திலே ஒரு பெரும் பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய
ஒரு அரசனாக அவன் என்ன செய்வான்? மாறுவான். ஆனா முதல்ல வரும்போது எப்படிதான் வருவான்? சமாதானம் பண்ணுகிறவனாக அவன் வருவான் என்று நாம் பார்க்கிறோம். இதுல இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காரியத்துல தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே அங்கே தானியேல் அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்துப் போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். இந்த இடத்துல வரப்போகிற பிரபு என்று சொல்லுகிறது அந்தி கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. யாரை குறிப்பிடுகிறது? அந்தி கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, நேர்த்துங்க, ஒரு வாரம் என்று சொன்னால் 7 நாட்கள். அது தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாக 7 ஆண்டுகளை அது குறிக்கும். எத்தனை ஆண்டுகள்? 7 ஆண்டுகள் அவன் அநேக தேசங்களோடு கூட என்ன பண்ணுவான்? உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான். யூத ஜனங்களோடு கூடவும் அவன் என்ன செய்வான்? உடன்படிக்கை பண்ணுவான். அப்ப யூத ஜனங்களும் அந்தி கிறிஸ்துவோடு கூட என்ன செய்வாங்க? உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஆனா என்ன ஆகும்னா, வாசிங்க. அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். ஆனா 3 வருஷம் ஆன உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை என்ன செய்வான்? முறித்து விடுவான். முறித்து விட்டுட்டு தேவாலயத்தில் செலுத்தப்படுகிற பலியையும் காணிக்கையும் நிறுத்தி விடுவான். தேவாலயத்தில் செலுத்தப்படுகிற பலியையும் காணிக்கையும் நிறுத்தி விட்டு அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு பலியிடுங்கள், எனக்கு காணிக்கை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் தேவாலயத்துக்குள்ளே போய் தன்னை தேவனுக்கு சமமாக்குவான். தன்னை தேவனுக்கு சமமாக்குவான். இஸ்ரவேலருடைய ஒரு பெரிய காரியம் என்னன்னா, யாருமே தங்களை தேவனுக்கு சமமாக்கினால் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? இப்போ இயேசுநாதரையே அவங்க சிலுவையில் அறையத்த காரணம், நான் தேவனுடைய குமாரன் சொன்னதுக்காகத்தான் என்ன செஞ்சாங்க? இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறான்னு சொல்லி. அப்போ போய் தேவாலயத்தில் போய் தன்னை தேவன் என்று சொல்லி பலியையும் காணிக்கையும் நிறுத்தின உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் அவனோடு கூட பண்ணின உடன்படிக்கை என்ன பண்ணிடுவாங்க? முறிச்சிருவாங்க. உடன்படிக்கையை முறித்து விடுவார்கள். அதுக்கு பின்னால இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண ஆரம்பிப்பான்? துன்பப்படுத்த ஆரம்பிப்பான். வாசிங்க. அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இங்கே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். எனது அருவருப்பான செட்டைகளுடனே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். மத்தேயு 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. இப்ப ஆண்டவர் எந்த இடத்தை சொல்றாரு? நம்ம வாய்ச்சோம் இல்லையா, அந்த இடத்தை தான் அங்க வந்து மேற்கோள் காட்டுறாரு. அப்ப இயேசுநாதர் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவர் என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறார். என்ன செய்யறாரு? அங்கீகரிக்கிறார். அவருக்கு தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் எல்லாம் என்ன செய்யும்? தெரிஞ்சதுனால சொல்றாரு, பாலாக்குகிறவன் அருவருப்பான செட்டைகளோட வந்து இறங்குவான்னு சொல்லியிருக்குதுல்ல, அதைத்தான் சொல்றாரு. அந்த பாலாக்குகிறவன் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் போது, அப்ப
அவன் அந்தி கிறிஸ்து ஒரு வாரம் முழுவதும் எல்லாரோடும் உடன்படிக்கை செய்வான், யூதர்களோடும் உடன்படிக்கை செய்வான். அந்த ஒரு வாரத்தில் பாதி சென்ற பின்பதாக அந்த உடன்படிக்கை என்ன பண்ணிடுவான்? முறித்து விடுவான். அப்ப அந்த சமயத்தில் அடுத்து என்ன பண்ணுவான்னா, அருமையானவர்களே, அங்க கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவான். அதுக்கடுத்தாப்புல நான் தான் தேவன், எனக்கு என்ன செய்யுங்க, பலியிடுங்கள் என்று அவன் என்ன செய்வான்? சொல்லுவான். இதெல்லாம் அந்தி கிறிஸ்து செய்யக்கூடிய ஒரு காரியம். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்தி கிறிஸ்துவை குறித்து பவுல் சொல்லும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே அந்தி கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்திலே அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து அந்தி கிறிஸ்துவை குறித்து பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி வாசிங்க. எல்லாரும் நீங்க 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2ஆம் அதிகாரத்துல தான் பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்தும், அது மட்டுமல்லாமல் அந்தி கிறிஸ்துவை குறித்தும் இந்த 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் அதுல நம்ம வாசிக்கும் போது அதுல அந்தி கிறிஸ்துவை குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1ல இருந்து. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாயிருக்கிறதாகச் சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்தி கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்றாருன்னா, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். அந்தி கிறிஸ்துவுக்கு பவுல் கொடுக்கிற பேர் என்னதுங்க? கேட்டின் மகனாகிய. அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாழாக்குகிற அருவருப்பு. இங்க கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். அவன் வெளிப்படும் போது எப்படிப்பட்டவனா இருப்பான்னா, 4ஆம் வசனத்திலிருந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றார். வாசிக்கலாம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? எல்லாருக்கும் எதிர்த்து நிற்பான். அவனுக்கு யாருமே விரோதிகள் இருக்க முடியாது. எல்லாரும் எதிர்த்து நிற்கிறவனாகவும், எல்லா தெய்வங்கள் எல்லாத்துக்கும் மேல தன்னை என்ன செய்வான்? உயர்த்துவான். அதே மாதிரி எருசலேம் தேவாலயத்துல போய் உட்கார்ந்து தன்னை தேவனாக என்ன செய்வான்? தன்னை காண்பிப்பான். தனக்கு பலியையும் காணிக்கையும் செலுத்தும்படியாக என்ன செய்வான்? சொல்லுவான். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமக்காரன் என்ன செய்வான்? வெளிப்படுவான். இங்கே தடை செய்கிறவன் என்று சொல்லுகிற வேளையில இன்றைக்கு அருமையான அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடிக்கு தடை செய்கிறது என்னன்னா, கர்த்தருடைய சபை என்ன செய்கிறது? தடை செய்கிறது. தடை செய்கிற இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்தி கிறிஸ்து இந்த பூமியில் என்ன செய்வான்? வெளிப்படுவான். இந்த இடத்துல தடை செய்கிறவன் என்று சொல்லுகிறது அநேகர் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவன் வெளிப்படுவான். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில எப்பவுமே என்ன செய்வார்? இருப்பார். அவர் தெய்வம். அவர் இந்த பூமியை விட்டு போகவும் முடியாது, வரவும் முடியாது. எப்பவுமே எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியார் நிறைஞ்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடிக்கு
அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படாதபடிக்கு இன்றைக்கு அதை தடை செய்கிறது யாருன்னா பரிசுத்தவான்கள். தேவனுடைய சபை ஜெபித்து கொண்டிருக்கிறபடினாலே அந்த அக்கிரமத்தின் ரகசியம் பூரணமா என்ன செய்ய முடியல, கிரியை செய்ய முடியல. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க பார்க்கிறீங்க. இப்ப இந்த கடல் தண்ணி எவ்வளவுதான் கழிவுகளை கொண்டு போய் கொட்டினா கூட அது ஏன் இன்னும் கெட்டு போகாம நாற்றம் எடுக்காம இருக்கு தெரியுமா? அதுல இருக்கிற உப்பு. இப்ப இந்த பூமி எவ்வளவுதான் தீமையான காரியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு கெட்டு போகாம இருக்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் தான் அந்த பூமிக்கு என்னவா இருக்கிறோம். ஒரு நாள்ல இந்த உப்பை கர்த்தர் என்ன செய்வாரு, எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாகத்தான் இந்த பூமியினுடைய காரியங்கள் மிகவும் மோசமாக மாறும். மிகவும் அப்பதான் யார் வெளிப்படுவான்? அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அப்ப அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடிக்கு இன்றைக்கு தடை செய்து கொண்டிருப்பது பரிசுத்தவான்களுடைய ஜெபம். பரிசுத்தவான்களுடைய ஜெபம். அப்ப நம்ம பார்க்கிறோம், வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் சபையை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் சபை என்ன செய்யப்படுது, எடுத்துக்கொள்ளப்பட்டது. எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்தி கிறிஸ்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், வெளிப்பட ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது அவன் எப்படி இருப்பான்னு சொன்னா 9ஆம் வசனம் வாசிங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். நல்லா கவனிங்க. அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்கள்ல அங்க என்ன நடக்குமா? சகல விதமான வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான. அப்ப அவனு என்ன பண்ணுவான்? அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் என்ன செய்யும், நடக்கும். நம்ம பின்னால இருக்கிற அதிகாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்திட்டே வருவாரு. பிசாசு தன்னுடைய வல்லமையை முழுசு யாருக்கு கொடுப்பான்? அந்தி கிறிஸ்து கொடுப்பான். அவன் மூலமா என்ன நடக்கும்? அடையாளங்கள் அற்புதங்கள் என்ன செய்யும், நடக்கும். அதை பார்த்துட்டு ஜனங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அவன் பின்னால போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்தி கிறிஸ்து வரும் பொழுது முதலாவது அவன் ஒரு ராஜ்யங்களுக்கு தலைவனாக அவன் வருவான். அவன் அரசியல் தலைவன் மட்டுமல்ல, அவன் சமயம், ரிலிஜியன், எல்லா சமயத்துக்கும் அவனே தலைவனாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வான். முதலாவது அரசியல் ரீதியாக எல்லா தேசங்களுக்கும் என்னவா இருப்பான், தலைவனா இருப்பான். அடுத்து எல்லா மதங்களுக்கும் தானே தலைவன் என்று சொல்லி எல்லா மதங்களுக்கும் என்னவா இருப்பான், தலைவனா இருப்பான். இப்ப பாருங்க, இதுக்கெல்லாம் எல்லாமே இப்போ காரியம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சமீப நாட்கள் ரோம்ல எல்லா மதத்தினுடைய தலைவர்களும் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு மதத்தை உருவாக்குகிறதற்காக கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பதிவு பார்த்தேன். போப்பாண்டவர் இன்னும் நம்முடைய தேசத்திலிருந்து ஒரு முக்கியமான இந்து மதத்தினுடைய ஒரு தலைவர், அதே போல் யூத மதத்தினுடைய ரபி, இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு உலகத்துக்கே பொதுவான ஒரு மதத்தை என்ன செய்ய போறாங்களா? ஆமா, அவன் அந்த மதத்துக்கு என்னவா மாறுவான், தலைவனாக மாறுவான். இன்றைக்கு எல்லா காரியங்களும், ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேறுகிற அந்த பின்னணியை நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் பொய்யான அடையாளங்களை அற்புதங்களை என்ன செய்வான். நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்கள்ல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்க, வருவாங்க. அவங்களும் அநேக அடையாளங்களை அற்புதங்களை என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாம் மத்திய சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்தி கிறிஸ்து வரும் பொழுது அருமையானூர்லே அவன் அரசியல் பொலிட்டிக்கல் லீடர் மட்டுமல்ல, ரிலீஜியன், எல்லா மதங்களுக்கும் அவன் தலைவனாக அவன் என்ன செய்யப்படுவான், காணப்படுவான். தெய்வத்தின் அவதாரம் என்று சொல்லி தன்னை காண்பித்துக் கொள்வான். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும்
10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இங்கே யோவான் தரிசனத்திலே ஒரு கடற்கரை மணலில் மேலே நிற்கிறார். அப்பொழுது அங்கே நம்ம பார்க்கும்போது அங்கிருந்து ஒரு மிருகம் என்ன செய்கிறது? ஏறி வருகிறது. அந்த மிருகம் ஏறி வரும் பொழுது அதுக்கு எத்தனை இருந்தது? 7 தலைகள், அடுத்தாப்புல 10 கொம்புகள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 10 கொம்புகளின் மேல் 10 முடிகள் இருந்தது. இதைத்தான் நம்ம எங்க பார்க்கிறோம்னு சொன்னா, நீங்க சொல்றது மட்டும் கவனமா கவனிச்சுக்கோங்க. நேபுகாத் நேச்சார் ஒரு தரிசனத்தை கண்டார். அந்த நேபுகாத் நேச்சாருடைய தரிசனத்தில் ஒரு சிலை இருந்தது. அந்த சிலை ஒரு தலை பொன், அதுக்கு அடுத்தாப்புல வெள்ளி, அதுக்கு அடுத்து வெண்கலம், 2 கால்களும் இரும்பு, 2 பாதங்களும் இரும்பும் களிமண்ணுமான ஒரு அமைப்பு. பாதங்கள் எத்தனை விரல் இருக்குது? 10 விரல். அந்த 10 விரல் என்று சொல்லுகிறது தான் இந்த இடத்துல 10 கொம்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உலகத்தின் முடிவிலே வரப்போகிற 10 நாடுகளின் கூட்டமைப்பு. புரிஞ்சுக்கங்க, 10 நாடுகளின் கூட்டமைப்பு. அந்த 10 நாடுகளின் கூட்டமைப்புக்கு இவன் தலைவனாக வருவான். யார் வர்றது? யார் வருவா? அந்தி கிறிஸ்து. அந்த தலையின் மேல என்ன இருந்தது? 10 கொம்புகள் இருந்தது. அது மட்டுமல்லாம என்ன இருந்தது? 10 முடிகள். முடிகள் ராஜ்யங்கள். அதற்கு இவன் என்னவா? தலைவனாக வருவான். அப்ப இவன் தான் யாரு? ஆமா, வெளிப்படுத்தின விசேஷம். அப்புறம் அடுத்து வாசிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது, கால்கள் கரடியின் கால்களை போலிருந்தது, வாய் சிங்கத்தின் வாயை போலிருந்தது. இது இந்த சிறுத்தை, கரடி, சிங்கம் இதெல்லாம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் இதை பார்க்கிறோம். இப்போ இதை பார்க்கணும், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு போகணும், அது உங்களுக்கு குழம்பிடும். அதனால இந்த மிருகமானது வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளம். அப்ப இப்ப வலு சர்ப்பம்னா யாரு? சாத்தான். சாத்தான் அந்தி கிறிஸ்துவுக்கு தன்னுடைய பலத்தையும் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இப்ப பிதாவாகிய தேவன் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய ஆளுகையும் தன்னுடைய பலத்தையும் கொடுத்தது போல சாத்தான் யாருக்கு கொடுப்பான்? அந்தி கிறிஸ்துவுக்கு. அவன் தன்னுடைய முழு அதிகாரத்தை அவன் கொடுப்பான், முழு பலத்தை அவன் கொடுப்பான். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய சிங்காசனத்தை அவனுக்கு என்ன செய்வான்? கொடுப்பான். அப்போ வலு சர்ப்பத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவனுடைய முழு அதிகாரம், ஆளுகை, அவனுடைய சிங்காசனம் எல்லாவற்றையும் உடையவனாக யார் வருவா? அந்தி கிறிஸ்து. அதனாலதான் அவனால இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு சில அற்புதங்களை எல்லாம் அவனால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அடுத்தாப்புல வாசிங்க. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி, நல்லா கவனிங்க, அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாக காயப்பட்டிருக்க கண்டேன். அந்த மிருகத்தினுடைய தலை என்ன செய்யப்படும்? சாவுக்கு ஏதுவாக காயப்பட்டிருக்கும். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை என்ன செய்வாங்க? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு வேத பண்டிதர் எழுதுகிறார், இந்த மிருகம் சாவுக்கேதுவான காயப்பட்ட உடனே அது மரித்தது போல மாறிவிடும். என்னதுங்க? ஆமா. அதுக்கு பின்னால இப்படி இயேசுவானவர் எப்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தாரோ அதே போல சாத்தான் அந்த சாவுக்கு ஏதுவான நிலைமையில போன அந்த மிருகத்துக்கு சாத்தான் திரும்ப அதுக்கு உயிர் கொடுத்துருவான்.
கொடுத்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இந்த மிருகம் சாவையே ஜெயித்து விட்டது என்று சொல்லி ஆச்சரியத்தோட என்ன பண்ணுவாங்களாம், பின்பற்றுவார்கள். இது எதே மாதிரி தெரியுமா? இயேசுநாதர் மரித்து உயிர் தெழுந்தத சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் ஒரு டூப்ளிகேட்டா பண்ணி காமிப்பாங்க. எப்படி? அந்த மிருகம் செத்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா திடீர்னு என்ன பண்ணிடும், எந்திரிச்சிடும். உடனே அதை ஒரு பெரிய அற்புத சக்தி என்று சொல்லி ஆச்சரியத்தோட எல்லாரும் என்ன செய்வாங்களாம், பின்பற்றுவார்கள். அதனாலதான் போட்டுக்குது, சாவுக்கேதுவான அந்த காயம் சொத்தமாக்கப்பட்ட போது எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், ஆமா அது சாவை என்ன செஞ்சிருச்சு, ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்தோட என்ன பண்ணுவாங்க, அது அது இயற்கைக்கு மேலான சக்தியை உடையது என்று சொல்லி அவர் என்ன பண்ணாங்க, பின்பற்றுவார்கள். அடுத்து வாசிங்க. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடே யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அடுத்து அந்த மிருகம் மட்டுமல்ல, அந்த மிருகத்துக்கு அந்த சக்தியை கொடுத்த வலுசர்ப்பம்னா யாரு, சாத்தான். அவனை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஜனங்க வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து அதை மட்டும் இல்லாம யாரை வணங்குவாங்க, மிருகம்னா அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து என்ன செய்வாங்க, வணங்குவாங்க. நல்லா கவனிங்க. இந்த நாட்களிலே இன்னொரு பக்கத்தை நாம் பார்க்க போறோம். அது என்னன்னா, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையின் போது ஆயத்தமாயிருந்தவர் என்ன செய்யப்படுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் ஆயத்தம் இல்லாதவர் என்ன செய்யப்படுவாங்க, கைவிடப்படுவார்கள். 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். 2 பேர் திரிகை எந்திரம் மறைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார். எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க போக இந்த பூமியில யார் இருப்பாங்க, ஆயத்தம் இல்லாத யார் இருப்பாங்க. இதுல பாருங்க, 10 கன்னிகள் ஓமையை பார்த்தீங்கன்னா, இந்த 10 கன்னிகளுக்குமே எல்லாருக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் தாங்க. 10 பேரும் கன்னிகைகள் தான். 10 பேர் மணவாளனை பார்க்கத்தான் என்ன செஞ்சாங்க, போனாங்க. 10 பேர் ஒன்று போலதான் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. ஆனா 5 பேருடைய விளக்கு எரிந்து கொண்டிருந்தது, 5 பேருடைய விளக்கு எரியவில்லை. விளக்குனானது நம்ம வாழ்க்கை சாட்சியின் ஜீவியம். ஆண்டவர் வரும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம அந்த பூமியில சாட்சியா எரிஞ்சிட்டு இருக்கணும். அப்படி இல்லாம நம்ம விளக்கு அணைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆண்டோட வருகையில. ஆனா போன பிறகு அவங்களுக்கு தெரியும் நம்ம இப்ப எதுல நம்ம மாட்டிக்கிட்டோம், உபத்திரவ காலத்துல. இப்ப இந்த அந்தி கிறிஸ்துவை மிருகத்தை வணங்குனாங்கன்னு போட்டுருக்கு இல்லைங்களா, அப்படி இந்த கைவிடப்பட்டவர்கள் அவர்கள் விழித்து கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியா நிற்க ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க அந்த மிருகத்தை என்ன செய்ய மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. அந்த மிருகத்தின் சொரூபத்தை என்ன செய்ய மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. இதே காரியத்தை தானியேல்ல பார்க்கிறோம். ராஜா செய்த பொற்சிலையை வணங்காதவர்களுக்கு என்ன கொடுத்தாங்க, சாத்ராக் மேஷாவுக்கு என்ன கொடுத்தாங்க. அதே போல இந்த மிருகத்தையும் அந்த வலுசர்ப்பத்தின் சொரூபத்தை வணங்காதவர்களுக்கு என்ன கொடுப்பாங்க, மரண தண்டனை. என்னதுங்க, மரண தண்டனை. இப்ப அந்த மிருகம் வலுசர்ப்பம் சொரூபத்தை வணங்கினவங்களுக்கு நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்க போறோம். 13 கடைசியில அப்பதான் அவங்க முத்திரையை தரிக்க சொல்லுவாங்க. என்னது, முத்திரையை தரிக்க சொல்லுவாங்க. அந்த முத்திரையை நாம் தரிக்காவிட்டால் நமக்கு என்ன இருக்காது, என்ன கிடைக்காது,
எந்த பொருளையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. எந்த இடத்துலையும் நம்ம உள்ள போறதுக்கு நமக்கு அங்கீகாரம் இல்லை. ஆனாலும் அந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் வைராக்கியமாக ஜீவிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் அந்தி கிறிஸ்துவினால் என்ன செய்யப்படுவாங்க? கொல்லப்பட்டு இரத்த சாட்சியாய் மரிப்பாங்க. போட்டுக்கலைங்களா? அந்த மிருகத்தை என்ன செஞ்சாங்க? வணங்கினாங்க. ஆனா ஒரு கூட்டம் பேர் அதை வணங்குவாங்க, ஒரு கூட்டம் பேர் அதை என்ன செய்ய மாட்டாங்க? வணங்க மாட்டாங்க. அப்படி வணங்கலைன்னு சொன்னா என்ன செய்யணும்? ரத்த சாட்சியா மரிக்கணும். ரத்த சாட்சியா மரிச்சாதான் எங்க போய் சேர முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப இந்த இடத்துல இங்க நம்ம பார்க்கும்போது நம்ம 6ஆம் அதிகாரத்துக்கு இப்போ வந்துருங்க. இப்ப வெள்ளை குதிரையின் மேல் வர்றது யாருங்க? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து வருவான். ஆனா அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால 4ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணிடுச்சு? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னால்தான் யார் வருவா? அந்தி கிறிஸ்து வருவான். ஆனா அந்தி கிறிஸ்து இப்ப வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இப்பவே என்ன பண்ணியாச்சு? நடந்துட்டு இருக்குது. பாருங்க, அந்தி கிறிஸ்து வர்ற காலத்துல என்ன நடக்குன்னா 14ஆம் வசனம் 13-14. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி, பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. பூமியின் குடிகளுக்கு அந்த மிருகத்துக்கு என்ன செய்யணுமா? சொரூபம்னா என்னது? சிலை. என்னதுங்க? சிலை. இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்களுக்கு முன்பதாக நான் இதை வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்தேன். அப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிது. அப்பெல்லாம் ஒரு மிருகத்துக்கு ஒரு சிலை செய்வாங்க, அந்த சிலை பேசும் அப்படின்னு சொன்னா அந்த நாட்கள்ல வசனம் சொல்லி இருக்குது நடக்கும் அப்படின்னு தான் நான்லாம் நம்பினேனே தவிர இன்னைக்கு அது நடந்துருச்சு. என்னது நடந்துருச்சு? ஜப்பான்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 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 ஆஃபீஸ் போனால் முன்னால் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட போய் எனக்கு என்னது தேவைன்னா நீங்கள் இத்தனாவது கவுண்டரில் இருக்கிறவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வச்சுருப்பாங்க, என்கொயரி வச்சுருப்பாங்க. ஜப்பான்லாம் அந்த என்கொயரிக்கு இப்போ இந்த மாதிரி ரோபாட் தான் வச்சுருக்கிறாங்களாம். என்னது? ரோபாட். அதில் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அது சொல்லும். மனுஷர் மாதிரியே அப்படி கண்ணெல்லாம் அசைச்சு என்ன செய்ய தலையெல்லாம் ஆட்டி பேசுது. நீங்கள் இத்தனை நம்பர் கவுண்டருக்கு போங்க, வெல்கம், உங்களுக்கு என்ன வேணும், எத்தனையோ பாஷையில் நமக்கு தெரியாத பாஷையெல்லாம் பேசுது, சொல்லுது. சொன்ன உடனே அது என்ன பண்ணுறாங்க? அது என்ன செய்யுது? இத்தனை நம்பர் கவுண்டருக்கு போங்க அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய கம்பெனிகள் அதை வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். சாட்டர்டே சண்டே லீவு கேட்காது. கரெக்டா? மெடிக்கல் லீவு போடாது. ஆச்சா? அதுக்கு மத்தியானம் லஞ்ச் டைம், ஈவினிங் டீ டைம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் சார்ஜ் பண்ணால் போதும். என்ன பண்ணிட்டே இருக்கோம். அதனால ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து வாங்குறதுக்கு அதை வாங்கி என்ன பண்ணிடுறாங்க? வச்சிடறாங்க. இப்போ ஒரு துறை ரொம்ப பயங்கரமாக வளர்ந்துட்டு போகுது. அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு. என்னதுங்க? செயற்கை நுண்ணறிவு. இப்போ நம்ம மூளை இருக்குதே, இந்த மூளையை பற்றி யோசிக்கும் போது ஒரு ரோபாட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு கனமான ஒரு இரும்பு இருக்குன்னு வச்சுங்க. இந்த கை இரும்பை தூக்கும் போது டைட்டாக தூக்கும். சரியா? நம்ம மூளை சொல்லும் இதை. இதை ஒரு முட்டையை தூக்கும் போது சொல்லும் நீ ஃபோர்ஸை கம்மி பண்ணி, அது ஃபோர்ஸை கம்மி பண்ணிடும். அதே இது
ஒரு மெல்லிய ஒரு ஒரு ரோஜா இதழ் இருக்குது, அதை எடுக்கும்போது சொல்லுங்க. அப்ப ஆனா இதுக்கு முந்தி இந்த ரோபோட்டுக்கு தெரியாது, எது எடுக்கலாம் அப்படி கப்புன்னு பிடிக்கும், முட்டை நசுங்கிரும். அதனால ரோபோட்டை பயன்படுத்த முடியாமல் இருந்தது. இன்றைக்கு தானாகவே திட்டமிட்டு செயல்படக்கூடியது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேர். அது உள்ள ரோபோட்டை என்ன செஞ்சுட்டாங்க. அப்ப மனுஷனுடைய மூலம் மாதிரி அது வேலை செய்யுமே. விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? இதுக்கு முந்தி நான் படிச்சு, நம்ம சந்திராயன் போய் பூமியில அந்த சந்திரன்ல இறங்கும் போது அது கவுந்துருச்சு. அது என்ன பண்ணிடுச்சு? கவுந்துருச்சு. அதனால அது என்ன பண்ண முடியல. கேமரா அந்த மிஷின் போய் இப்படி இறங்குதுங்க, இறங்கும் போது என்ன பண்ணிருச்சு? கவுந்துருச்சு. கவுந்ததுனால அது கேமரா என்ன பண்ண முடியல, படம் எடுக்க முடியல. இப்போ நம்ம இப்போ கொண்டு போய் இறக்குனாங்க பத்தி சந்திராயன்ல, அதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க. எப்படின்னா, சம தரையுள்ள போட்டோவை அதில் கொடுத்துருப்பாங்க. கீழே போய் இறங்கும் போது இந்த போட்டோவையும் கீழே இருக்கிற தரையும் ஒத்து பார்க்குமா. அதே மாதிரி இருந்தா இறங்கும், இல்லைன்னா மேலே போயிடும். அப்படியே தேடும். தேடும்போது இதுல ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, போட்டோ அதுல ஃபீட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இடம் இருக்குதான்னு பார்க்குது. பார்த்துட்டு கீழே இருக்கிற இடமும் சமமான இடமும் அதுல இருக்கிற போட்டோவும் சரியா இருந்தா கீழே இறங்குதான். அதனாலதான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தான் இந்த தடவை எங்க கொண்டு போய் இறக்கியிருக்கிறாங்க. நம்ம இது நம்முடைய சந்திராயனுடைய இதை கொண்டு சந்திரன்ல கொண்டு போய் இணைச்சிருக்கிறாங்க, இறக்கி இருக்கிறாங்க. அப்ப மிருகம் பேசுறது மட்டும் இல்லை, நம்ம எப்படி யோசிச்சு செயல்படுவோமோ அதே மாதிரி யோசிச்சு செயல்படுகிறதற்கும் இன்னைக்கு என்னத்தை கொண்டு வந்துட்டாங்க, சொரூபத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இனிமே சொரூபம் பேசும் அப்படிங்கன்னா அதை பத்தி ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. சரியா? அப்ப இந்த தீர்க்க தரிசனம் என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிட்டு இருக்குது. ஆனா ஒரு காலத்துல எப்படிங்க சிலை எப்படிங்க பேசும் அப்படின்னு சொன்னா நம்ம சின்ன பையனே சிரிப்பான், அம்மா உனக்கு ஒன்றும் தெரியலமான்னு சொல்லுவான், இல்லைங்களா? அப்ப அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு எல்லா காரியமும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிடுச்சு. அவனுக்கு தேவையான எல்லா சுற்றுப்புற தீர்க்க தரிசனங்களும் என்ன செஞ்சிருச்சு? எல்லாருக்கும் ஒரு எண் கொடுக்கப்படும். எண் கொடுக்கப்பட்டாச்சு. அதுக்கு பேர் தான் தனி மனிதனின் அதிகாரம். என்னதுங்க? ஆமா, பேங்க் போனாலும் தனி மனிதன் அதிகாரம் தான். ரேஷன் கடைக்கு போனாலும் ஆமா. இப்போ என் நம்பரை தட்டினா இவர் பாஸ்டர், இத்தனை வருஷமா பாஸ்டா இருக்கிறாரு, இந்த இடத்துல சர்ச்சு நடத்துறாரு, இவரை புடி 666 போட்டியா? போட்டா டிக். இல்லைன்னா எங்க இருந்தாலும் இந்த ஆள் என்ன செய், புடி, போட்டோ வந்துடும் எல்லா இடத்துலையும், எல்லா ஸ்டேஷனுக்கும். இந்த ஆள் எங்க இருந்தாலும் பிடிச்சி 666 முத்திரை என்ன செய்ய போடு. 666 முத்திரை போட்டா தான் என்ன பண்ண முடியும். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ணாங்க இல்லையா, கோவாக்சின் போட்டா தான் கம்பெனியில வேலை செய்யணும், என்ன போடணும்? கோவாக்சின் போடணும். கோவாக்சின் போட்டா தான் எங்க போக முடியும்? வெளிநாடு போக முடியும். அப்ப இதெல்லாம் நடக்கக்கூடாதா? நடக்கூடாதா? ஆமா, கைரேகை வச்சா தான் எங்க என்ன பண்ண முடியும்? ரேஷன் கிடைக்கும். அப்போ கைரேகை எப்ப அக்செப்ட் ஆகும்? 666 போட்டாதான் உன் கைரேகை என்ன செய்யும்? செல்லுபடியாகும். அப்ப இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில என்னென்ன நடக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரோ அந்த காரியங்கள் எல்லாம் இப்ப ரெடியா இருக்குது. வச்சுங்களா? இப்ப அந்தி கிறிஸ்து அப்படியே உங்களை டேக் ஓவர் பண்ண வேண்டியதான். என்னது? இப்ப நம்ம அட்ரஸ் எல்லாருடைய அட்ரஸுமேங்க. நீங்க செல்போன் இல்லாதவங்க யாரு இருக்கிறீங்க? எல்லாரும் சிம் கார்டு வாங்கினீங்களா? அத்தனை பேர் அட்ரஸ் யாரு கொடுத்துக்கிறீங்க?
ஆமா, அத்தனை அட்ரஸையும் பஞ்சா கலெக்ட் பண்ணிடுவான். கலெக்ட் பண்ணிட்டானா யார் அட்ரஸும் தப்ப முடியாது. ஒரு ஒரு அட்ரஸ்லையும் முத்திரை போட்டுக்குதா, போடலாம் பிடிச்சி என்ன செஞ்சுட்டு வா, இழுத்துட்டு வா. அப்ப இன்னைக்கு எல்லா காரியமும் என்ன ஆயிட்டு இருக்குது, என்ன ஆயிட்டு இருக்குது, அவனுக்கு என்னென்ன காரியம் நம்ம உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி இப்ப செஞ்சு வச்சிருக்கிறோம். யாருக்கு? அந்தி கிறிஸ்து. அவன் எதுவுமே கஷ்டப்பட வேண்டியதில்லை. என்ன பண்ண வேண்டியதில்லை? கஷ்டப்பட வேண்டியதில்லை. அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய எல்லா விதமான காரியமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவன் சீக்கிரத்துல வெளிப்படாதபடிக்கு நீ தடை பண்ணி கொண்டிருக்கிறது சபை. ஆனா அந்தி கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு மற்ற காரியங்கள் எப்படி இருக்குதோ அதே போல ஆண்டவர் சொன்ன அடையாளங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்குது. நம்ம கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். இப்ப கொடிய காலத்துல தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்ப்பது யாரை பார்க்கிறோம்? அந்தி கிறிஸ்து. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நாளைய தினத்தில் அடுத்த முத்திரையை நம்ம பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியான ஒரு 1ஆம் முத்திரையை உடைத்த பொழுது அங்கே அந்தி கிறிஸ்து இந்த பூமியில் ஆளுகை செய்ய புறப்படுவான் எழுதியிருக்கிற பிரகாரம் இன்றைக்கு அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி ஆளுகைக்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறதுப்பா. நாங்கள் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட அநேகரை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவ ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடு இன்றைக்கு தங்கியிருப்பதாக.